சளி இருமல் வந்துருச்சு அப்படின்னா இந்த துளசி சாறை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு, ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, அதோட தன்மை மாறிடும். லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தேனோட கலந்து அந்த சாறை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட சளி இருமலாக இருந்தாலும் உடனே குணமாயிடும். இதே குழந்தைகளுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கு பாலாடையில் வந்து கஸ்தூரி மஞ்சள், அதாவது உடம்புக்கு எதிர்ப்பு சக்திக்காக கஸ்தூரி மாத்திரைன்னு சொல்ல ஒரு மாத்திரையை கலந்து கொடுப்பாங்க. அதை துளசி சாறில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து சளி இருமல் சுத்தமாக வரவே வராது. அதேமாரி சுரத்தோட சூடு வந்து நல்லா உடம்புல அதிகமாக கடுமையாக இருந்தது அப்படின்னா துளசி சாறை குடிச்சிட்டு வந்தாலும் இந்த சுரத்தோட கடுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி துளசி சாரும் ஆடாத்தோட இலையோட அந்த சாரோட இலையோ சேர்த்து கலந்து குடித்தோம் அப்படின்னா ஜலதோஷம் வந்து முற்றிலுமாக நீங்கிடும். ஏன்னா ஆடாத்தோட வந்து தொண்டை கரகரப்புக்கு ரொம்ப நல்லது, ஜலதோஷத்தை முற்றிலும் அறுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆடாத்தோட இலையோட துளசி சாரும் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் தான், எல்லாமே 5 ml மட்டும்.